மறுமலர்ச்சி யுகத்திற்காக நாடு அனுரவோடு தேசிய மக்கள் சக்தி. மேக்ஸ் கிளீனை தரும் 3 கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி 30 ரூபாய் மேக்ஸ் சேமிப்புடன். கோல்ட், டைமண்ட், ஆன்டிக், குண்டன் நகைகள் மற்றும் கோல்ட் பாரினை நியாயமான விலையில் நிறைவான தரத்துடன் பெற்றுக்கொள்ள பெம்ப்லியில் கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸ். தொடர்புகளுக்கு 020 89 00 0194. வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. இலங்கை தீவை தற்போது அதகலப்படுத்தும் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் களத்தின் நடைமுறைகள் முக்கிய படிநிலைகளை தாண்ட ஆரம்பித்து விட்டன. தமிழர் தரப்பில் இன்று பொது வேட்பாளர் அரியநேத்திரனின் தேர்தல் அறிக்கை யாழ்ப்பாணத்தில் வெளியிட்டு வைக்கப்பட்டது. ஸ்ரீலங்காவின் நிறைவேற்று அதிகார ஆசனத்தை மையப்படுத்திய இந்த தேர்தல் ஆட்டத்தில் வாக்களிப்புக்கு முன்னரே தனது வெற்றி வாய்ப்பை பகிரங்கமாக மறுத்த ஒரு வேட்பாளர் என்றால் அது சங்கு சின்னத்தில் இருக்கும் பொது வேட்பாளரான அரியநேத்திரன் தான். பொதுவாகவே தேர்தல் களம் ஒன்றில் இருக்கும் எங்காத்துக்காரர் கச்சேரிக்கு போனார் ரக வேட்பாளர்கள் கூட இவ்வாறாக வாக்களிப்புக்கு முன்னர் தமது தோல்வி நிலைகளை பகிரங்கப்படுத்திக் கொள்வதில்லை. ஏதோ தாமும் வெற்றியடைவோம் என்ற வகையில் சில கதைகளை கூறத்தான் செய்வார்கள். எனினும் இந்த தேர்தல் களத்தில் ஒருபோதும் தான் வெற்றியடைய போவதில்லை என்றாலும் தனது சின்னத்துக்கு வாக்களிப்பது தமிழ் தேசியத்துக்கான வாக்கு என்ற செய்தியை சொல்லியபடி அரியநேத்திரனின் தேர்தல் அறிக்கையும் வந்துவிட்டது. இனிமேல் இந்த தேர்தல் களத்தில் உற்று நோக்கலுக்குரிய எந்த தேர்தல் விஞ்ஞாபனங்களோ அல்லது விண்ணானங்களோ வெளிவருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஏற்கனவே முன்னணி வேட்பாளர்களின் விஞ்ஞாபனங்கள் எல்லாமே வந்துவிட்டன. இனிமேல் தேர்தல் நடைமுறைகளுக்கும் பரப்புரை பீரங்கிகளுக்கும் தான் வேலை உள்ளது. தேர்தல் களம் நெருங்கி வருவதை அறிகுறிப்படுத்தும் வகையில் வாக்காளர் அட்டைகள் இன்று முதல் விநியோகத்துக்கு வந்துள்ளன. தபால் மூல வாக்களிப்பும் நாளை ஆரம்பமாக உள்ளது. இதனால் முக்கியமான வேட்பாளர் குதிரைகள் தமது பரப்புரை குளம்பொலிகளை அதிகரித்து தடதடுத்து பறக்கின்றன. இந்த தேர்தல் களத்தை மையப்படுத்திய கருத்து கணிப்புகளும் இடைக்கிடையே வெளிவந்து கொள்கின்றன. அந்த வகையில் IHP அல்லது இன்ஸ்டிடியூட் ஃபார் ஹெல்த் பாலிசி எனப்படும் ஆரோக்கிய கொள்கைகளுக்கான நிறுவனம் வெளியிட்ட இறுதி கருத்து கணிப்பில் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்காவுக்கும் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவுக்கும் இடையிலான போட்டி குறுகியுள்ளது. அந்த வகையில் அனுரகுமார திசாநாயக்காவுக்கு 37% ஆதரவும், சஜித்துக்கு 36% ஆதரவும், ரணிலுக்கு 27% ஆதரவும், நாமலுக்கு 5% ஆதரவும் உள்ளதாக இந்த கணிப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்த கணிப்பு வெளிவந்த பின்னணியில் தாம் வழங்கும் ஆதரவின் மூலம் சஜித் இந்த களத்தில் வெற்றியடைவார் என தமிழரசு கட்சியில் சுமந்திரன் ஆதரவு புரவலர்களின் கதைகளும் தலையெடுக்கின்றன. இவ்வாறான ஒரு நிலையில் முக்கிய வேட்பாளர்கள் வழங்கிக் கொள்ளும் வாக்குறுதிகள் இவற்றுக்குமே பஞ்சமில்லை. அதேபோல ஒவ்வொரு முறை தேர்தலிலும் இவ்வாறு முன்வைக்கப்படும் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டனவா என்பதை நோக்கிக் கொள்வதை அறிவதிலும் வாக்காளர்களுக்கும் அக்கறை இல்லை. யதார்த்தமாக நோக்கினால் இவ்வாறான தில்லாலங்கடி வாக்குறுதிகளை அள்ளி வழங்கும் வேட்பாளர்கள் மட்டுமல்ல, இவ்வாறாக அரசியல்வாதிகள் வழங்கும் வாக்குறுதிகளை நம்பி வாக்குகளை செலுத்தும் வாக்காளர்களுக்கும் இதில் பொறுப்புடைமை இருக்கின்றது. இதனால் இரண்டு தரப்பை நோக்கியும் சுட்டு விரல்கள் நீட்டப்படுவதற்கு காரணங்கள் உள்ளன. மீண்டும் மீண்டும் தம்மை பொய்யான வாக்குறுதிகளால் அரசியல்வாதிகள் ஏமாற்றிக் கொள்கின்றார்கள் என்பது தெரிந்தும் தேர்தல் அதகள பரப்புரைகளின் உற்சாகத்தில் வாக்காளர்கள் இந்த நிலைமையை மறந்து விடுகிறார்கள். இதனால் ஆட்சி அல்லது அதிகார கொலுகேறியதும் வேட்பாளர்களும் தாம் வழங்கிய வாக்குறுதிகளை மறந்து விடுகிறார்கள். இதற்குரிய ஒரு உதாரணமாக ஸ்ரீலங்காவின் நிறைவேற்று அதிகார அரசு தலைவர் முறைமை ஒழிப்பு என்ற தேர்தல் உறுதிமொழி உள்ளது. 30 ஆண்டுகளுக்கு முன்னர் 94ஆம் ஆண்டில் சந்திரிகா முதலில் வழங்கிய இந்த உறுதிமொழி தற்போதைய தேர்தலிலும் அரத பழசாக ஒலித்துக் கொள்கின்றது. ஆனால் நாட்டில் நிறைவேற்று அதிகார ஆட்சி முறை அப்படியேதான் உள்ளது. ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல, தமிழ் தேசிய அரிதார அரசியல்வாதிகளுக்கும் இவ்வாறான மறதிகளும் மக்களுக்கு உள்ள மறதிகளை நாடி பிடித்து அறியும் தந்திரங்களும் பொருந்திக் கொள்ளும். இதனால் தான் தமிழர் தாயக பகுதிக்கு, அதாவது இணைந்த வடக்கு கிழக்குக்கு சமஷ்டியை வழங்குவதாக தத்தமது தேர்தல் விஞ்ஞாபனங்களில் குறிப்பிடும் தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு தான் ஆதரவென குறிப்பிட்ட தமிழரசு கட்சியின் சுமந்திரன் அணி இப்போது அவ்வாறான உரிமைகள் குறித்து தமது விஞ்ஞாபனத்தில் மூச்சு கூட விடாத சஜித்துக்கு ஆதரவென கூச்சநாச்சம் இல்லாமல் சொல்லிக் கொள்கிறது. இதேபோல மாவை சேனாதிராஜ போன்ற மூத்த தலைகளும் காலையில் ஒரு கதை மாலையில் ஒரு கதை என தமது சொற்சிலம்பங்களால் தேர்தல் களத்தில் குழப்பங்களையும் உருவாக்கி கொள்ள முடிகிறது.
அந்த வகையில் முதலில் பொது வேட்பாளர் அரியநேந்திரனுக்கு ஆதரவென தெரிவித்த மாவை சேனாதராஜா அதன் பின்னர் நேற்று முன்தினம் சஜித்துக்கு ஆதரவு வழங்குவது தொடர்பாக தானே தலைவராக உள்ள கட்சியின் மத்திய குழு தன்னை தவிர்த்து மேற்கொண்ட தீர்மானம் தொடர்பில் தனக்கு எதுவுமே தெரியாது என்றார். ஆனால் நேற்று காலையே இந்த கருத்தின் சுருதியை மாற்றி தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு மேற்கொண்ட தீர்மானத்தை ஒற்றுமையாக இணைந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என சொன்னார். தாவடி பகுதியில் இடம்பெற்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கத்தின் நினைவேந்தலில் கலந்து கொண்ட போது மாவை சேனாதராஜா சொன்ன இந்த வார்த்தைகள் காணொளிகளில் காண கிடக்கின்றன. ஆனால் அவரது இந்த கருத்து அதிர்வுகளை ஏற்படுத்தி இந்த கருத்து குறித்து அரியநேத்திரனும் தொலைபேசியில் மாவை சேனாதிராஜாவிடம் வினவ மாலையில் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு வழங்குவதாக தான் கருத்து தெரிவிக்கவில்லை என சொல்லி மீண்டும் அரியநேந்திரன் ஆதரவு இல்லை என்ற மறைமுக செய்தியை மாவை சொல்லியுள்ளார். இதற்கிடையே தமிழரசு கட்சியில் தலைவர் மற்றும் கட்சியின் பிரபலங்கள் பலர் பங்கெடுக்காத செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட இந்த முடிவை, அதாவது சஜித் ஆதரவு தீர்மானத்தை லண்டனில் இருந்து தமிழரசின் இன்னொரு முக்கிய முகமான சிவஞானம் ஸ்ரீதரனும் உரசியிருக்கிறார். சிவஞானம் ஸ்ரீதரனை பொறுத்தவரை இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதெனவும் இந்த தீர்மானத்துக்கான எதிர்வினையை எதிர்வரும் நாட்களில் வெளிப்படுத்த போதான செய்தியின் பக்கம் அவர் நிற்பதாக தெரிகிறது. இதற்கிடையே சஜித் ஆதரவு தீர்மானத்தின் பின்னால் இருக்கக்கூடிய குதிரை வீரங்கள் குறித்தும் மில்லியன் ரூபாய் பணப்பட்டிகள் குறித்தும் அரசியல் புரசலான கதைகள் மீண்டும் தலையெடுத்துள்ளன. அதாவது இந்த தேர்தலில் சஜித் பிரேமதாசா வெற்றி பெற்றால் அதன் பின்னர் நடத்தப்படும் பொது தேர்தலில் அவரது தரப்பு வெற்றி பெற்று புதிய அரசாங்கத்தை அமைத்துக் கொண்டால் அதில் தமிழரசு கட்சியில் சாணக்கியமாக நடந்து கொள்ளும் ஒருவர் உட்பட்ட ஓரிரு முகங்களுக்கு அமைச்சு பதவிகள் வழங்கப்படும் எனவும், அதேபோல வடமாகாண சபையின் சபாவில் நாயகமாக இருக்கக்கூடிய ஞானம் கொண்ட ஒருவருக்கு வடமாகாண சபையின் முதலமைச்சர் பதவி உறுதிமொழி வழங்கப்பட்டு சில டீல்கள் முடிக்கப்பட்டதான கதைகள் கொண்டு சிவசிவாயின சாமானிய தமிழர்கள் தலையில் அடித்துக் கொள்ள வேண்டிய நிலைமை வருகிறது. ஏற்கனவே இந்த தேர்தல் பார் லைசன்ஸ் எனப்படும் மதுபான உரிமங்கள் குறித்த ரணில் டீல்களின் கதைகள் வெளிவந்த நிலையில் இப்போது சஜித் டீல்களின் கதைகள் அரசியல் புரசலாக வந்துள்ளன. இதற்கிடையே கடந்த சில நாட்களுக்கு முன்னர் எங்கப்பன் குதிருக்குள் இல்லை என்ற பாணியில் ஸ்ரீலங்காவின் புதிய அரசாங்கத்தில் இணைந்து இணக்க அரசியல் செய்ய வேண்டிய அவசியத்தை இரா சாணக்கியன் கொழும்பை தளமாக கொண்ட தொலைக்காட்சி நடத்திய விவாதம் ஒன்றில் சொல்லியிருப்பதும் இங்கு நினைவூட்டத்தக்க ஒரு விடயம். தமிழர் தரப்பு நகர்வுகள் இவ்வாறு இருக்க, ஒரு ஆட்சியை நடத்த தேவையான யதார்த்தங்களை புறந்தள்ளியும் ஒரு நாட்டை திறமையாக நிர்வாகம் செய்வதில் உள்ள சிக்கல்கள், வரவு செலவு திட்டத்தில் உள்ள பெரும் துண்டுவிழும் தொகையின் பாதகங்களை புரிந்து கொள்ளாமல் தற்போதைய தேர்தல் களத்திலும் வாக்குறுதிகள் அள்ளி வீசப்படுகின்றன. இதன் அடிப்படையில் அடுத்த ஆண்டின் ஆரம்பத்திலிருந்து, அதாவது 2025ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து அனைத்து அரச ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் 24% முதல் 50% வரை அதிகரிக்கப்பட உள்ளதான செய்தியை அரச தரப்பு நேற்று வெளியிட்டது. அமைச்சரவை அனுமதி வழங்கியதான பச்சை கொடியுடன் இந்த தேர்தல் வாக்குறுதி கவர்ச்சியும் பூந்துவிட்டது. அனைத்து அரச ஊழியர்களுக்கும் வருடா வருடம் வேதன அதிகரிப்பு தொகையை இரட்டிப்பாக வழங்குவது என்ற இனிப்பு பரிந்துரைகளுடன் எதிர்வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் அரசு நிறுவனங்கள், கூட்டுத்தாபனங்கள், நியதி சட்ட நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், ஸ்ரீலங்காவின் முப்படையினர் என அனைத்து அரச பணியாளர்களின் அடிப்படை சம்பளம் அவர்களின் பதவி நிலை தராதரங்களுக்கு ஏற்ப எகிரிக்கொள்ளப் போவதாக அரசு தரப்பு கூறுகிறது. இதனால் கடைநிலை ஊழியர் ஒருவருக்கு 5450 ரூபாய் சம்பள உயர்வும், உயர்நிலை ஊழியருக்கு 57,000 ரூபாய் வரையான வேதன உயர்வும் கிட்டும் என்ற இனிப்பான செய்தி சொல்லப்படுகிறது. நாளை அரசு பணியாளர்கள் தபால் மூல வாக்களிப்பில் ஈடுபட உள்ள நிலையில் இந்த கருத்துண்டை அரசு தரப்பு நீட்டியுள்ளது. நாளை ஆரம்பமாகும் இந்த தபால் மூல வாக்களிப்பு எதிர்வரும் 6ஆம் தேதி வரை இடம்பெற உள்ளமையும், இந்த தேர்தல் களத்தில் 7 லட்சத்துக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் தபால் மூல வாக்களிப்புக்கு பதிவு செய்திருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். இந்த வேதன அதிகரிப்பை நோக்கிக் கொண்டால், உதாரணமாக தற்போது ஆசிரியர்களுக்கு இப்போது வழங்கப்படும் வேதனத்தை விட 17,480 ரூபாய் முதல் 38,020 ரூபாய் வரை அதிகரிக்க காத்திருக்கின்றது. தாதியர்களுக்கும் இதே போலவே 13,725 ரூபாய் முதல் 26,165 ரூபாய் முதல் இப்போதைய வேதனத்தை விட அதிகரிப்பாக வழங்கப்படும் என கூறப்படுகின்றது. இதே போலவே காவல்துறை அதிகாரிகள், கிராம சேவகர்கள், வைத்தியர்கள் என எல்லா அரசு பணியாளர்களுக்கும் சம்பள அதிகரிப்பு என்ற ஒரு கருத்துண்டு தேர்தல் காலத்தை மையப்படுத்தி நீட்டப்படுகிறது. இதனைவிட ஸ்ரீலங்காவின் முப்படையினருக்கும் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து வேதன உயர்வு கிட்டும் எனவும் அரசு தரப்பு கூறியுள்ளது. இதற்கிடையே வெளிநாட்டவர்களுக்குரிய ஒரு தேர்தல் கால சலுகையாக 38 நாடுகளைச் சேர்ந்த குடிமக்கள் இலங்கைக்குள் நுழைவதற்கு விசா எனப்படும் நுழைவிசை தேவையற்ற வகையிலான நடைமுறை உடனடியாக நடைமுறைக்கு வருவதாக நேற்று அரசாங்கம் அறிவித்தது. ஏற்கனவே இந்த நடைமுறை அக்டோபர் மாதத்தில் இருந்துதான் வெறும் என கூறப்பட்ட நிலையில் இது உடனடியாகவே சிங்கப்பூர் பாணியில் ஒன் அரைவல் ஒன் ஷாப் முறையாக உடனடியாகவே நடைமுறைக்கு வந்துவிட்டது.
சிங்கப்பூர் பாணியிலான இந்த ஒன் ஷாப் சிஸ்டமானது நுழைவிசவு தேவையற்ற நாடுகள் என பட்டியலிடப்பட்ட நாடுகளின் குடிமகன் ஒருவன் தனது கடவுச்சீட்டுடன் இலங்கை தீவுக்குள் விசாரற்ற வகையில் நுழைந்து கொள்ளலாம். அவ்வாறு நுழைந்து கொள்ளும் கடவுச்சீட்டாளருக்கு ஒரே ஒரு அதிகாரபூர்வ முத்திரைதான் அவரது கடவுச்சீட்டில் சிங்கப்பூர் பாணியில் குத்தப்படும். இதனால் ஐரோப்பிய நாடுகள் உட்பட்ட 35 நாட்டு குடிமக்கள் இனிமேல் இணையவழி விசாவை பெறாமலும் தூதர்களுக்கு சென்று விசாக்களை பெறாமலும் இலங்கைக்குள் நுழைந்து கொள்ள முடியும். இதேபோல வெளிநாட்டில் வசிக்கும் இலங்கை பூர்வீகத்தை கொண்ட பெற்றோருக்கு பிறந்த மாணவர்களை, அதாவது அவர்களின் பிள்ளைகளை, அவ்வாறானவர்கள் இலங்கையில் பிறக்காமல் விட்டாலும் அவர்களை இலங்கையின் அரச பல்கலைக்கழகங்களுக்குள் எடுக்கும் புதிய முறை குறித்தும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் தற்போது தீவிரமாக பரிசீலித்து வருகிறது. இவையாவுமே புலம்பெயர் வாக்காளர்களின் வாக்குகளை இழுக்கும் அரசு தரப்பின் தந்திரங்களாகவும் இருக்கக்கூடும். இந்த நடைமுறையை ஸ்ரீலங்கா பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் நேற்று பகிரங்கப்படுத்தினார். ஆக மொத்தம் எதிர்வரும் 21ஆம் தேதியன்று சுமார் 1000 கோடி இலங்கை ரூபா செலவீனத்தில் நடத்தப்பட உள்ள இந்த தேர்தலுக்காக அரசு தரப்பில் தற்போது உள்ள ரணில் என்ற மனிதரை வெற்றி பெற வைப்பதற்காக அரசு தரப்பு இவ்வாறான கவர்ச்சிகரமான கரட் துண்டுகளை நீட்டிக்கொண்டாலும் வாக்காளர்களின் தீர்ப்பு எதிர்வரும் 21ஆம் தேதியன்று எவ்வாறு வெளிவரும் என்பதுதான் இங்குள்ள முக்கிய வினாவாகும். இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து வெளிநாட்டு நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் வெனிசுலா அரசு தலைவர் நிக்கோலாஸ் மதுரோவின் விமானத்தை அமெரிக்கா அதிரடியாக டொமினிக்கன் குடியரசில் வைத்து கைப்பற்றியுள்ளது. அவ்வாறாக கைப்பற்றப்பட்ட விமானம் புளோரிடாவுக்கு கொண்டு செல்லப்பட்டது. விமானம் கைப்பற்றப்பட்ட போது அதில் அரசு தலைவர் நிக்கோலா மதுரோ இருக்கவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமது நாடு விதித்த பொருளாதார தடைகளை வெனிசுலா மீறியதான குற்றச்சாட்டுடன் அமெரிக்கா நேற்று இந்த அதிரடியை நடத்தியது. அமெரிக்காவுக்கும் வெனிசுலாவுக்கும் இடையே நீண்ட காலமாக முருகல் நிலை தொடரும் பின்னணியில் அயல்நாட்டு தலைவரின் விமானம் ஒன்றை அமெரிக்கா கைப்பற்றிய நகர்வு அசாதாரணமாக இருந்தாலும் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்களும் அமெரிக்க தடைகளுக்கு அப்பாற்பட்டவர்களும் யாரும் இல்லை என்பதை நிரூபிக்க இந்த நகர்வு எடுக்கப்பட்டதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. கைப்பற்றப்பட்ட இந்த விமானமானது அமெரிக்க அரசு தலைவரின் ஏர்போர்ஸ் 1 விமானத்தை ஒத்த வெனிசுலா விமானமாகும். இந்த விமானத்தில் தான் அரசு தலைவர் மதுரோ வெளிநாடுகளுக்கு பயணப்பட்டிருக்கிறார். ஆயினும் இந்த விமானம் வெனிசுலா அரசாங்கத்தின் பேரிலேயோ அல்லது மதுரோவின் பேரிலேயோ பதிவு செய்யப்படவில்லை எனவும் மாறாக வேறொரு நபரின் பேரில் பதிவு செய்யப்பட்டதாகவும் டொமினிக்கன் குடியரசின் அரசு தலைவர் கூறுகிறார். அமெரிக்க சட்டமா அதிபரோ இந்த விமானம் சட்டவிரோதமாக $13 மில்லியன் கொள்வனவு செய்யப்பட்டதாகவும் அந்த சட்டவிரோத கொள்வனவு காரணமாகவே தமது நீதித்துறை அதனை கைப்பற்றியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து அறிக்கையிட்டுள்ள வெனிசுலா அரசாங்கம் இது அமெரிக்காவின் பகற்கொள்ளை எனவும் திருட்டு எனவும் கடந்த ஜூலையில் வெனிசுலாவில் இடம்பெற்ற அரசு தலைவர் தேர்தலின் பின்னர் அரசு தலைவர் மதுரோ அந்த தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் தமது நாட்டின் மீது அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பு அதிகரித்து வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது. அனைத்துலக சட்டங்களை புறக்கணித்து வலிமையானவர்கள் சட்டத்தை நிறுவ முயல்வதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு எனவும் வெனிசுலா குறிப்பிட்டுள்ளது. இறுதியாக இஸ்ரேலிய நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் காசாவில் 6 பணைய கைதிகளின் உடலங்கள் கடந்த சனியன்று மீட்கப்பட்ட சம்பவம் இஸ்ரேலியர்களை தமது பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு எதிராக கடுமையாக கிளர்ச்சியுற வைத்திருக்கின்றது. இதனால் இஸ்ரேலிய அரசியல் ஒரு திருப்புமுனை கட்டத்தின் உச்சத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. போராட்டங்கள், எதிர்ப்புகள் மற்றும் தொழிற்சங்க வேலைநிறுத்தங்களால் இஸ்ரேல் திணறும் நிலையில் இஸ்ரேலுக்கு எதிர்வரும் நாட்கள் கணிக்க முடியாதவையாக இருக்கும் என எதிர்வுகள் உள்ளன. எனினும் இவ்வாறான நெருக்கடிகள் இதற்கு முன்னர் இருந்த இஸ்ரேலிய அரசாங்கங்களை கவிழ்த்தாலும் இப்போதைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுவுக்கு இவ்வாறான கிளர்ச்சிகளை அடக்கிக் கொள்வது பெரும் சவாலாக இருக்க போவதில்லை என்பதால் அவர் தற்போதைய கிளர்ச்சியை முறியடித்து தப்பி பிழைப்பார் எனவும் இன்னொரு தரப்பு கூறிக்கொள்கின்றது. இதற்கிடையே கடந்த சனியன்று காசாவில் பணியான 6 பணைய கைதிகளையும் உயிருடன் மீட்க தவறியமைக்காக பெஞ்சமின் நெத்தன்யாஹு மன்னிப்பு கோரியுள்ளார். தனக்கு எதிரான போராட்டங்கள் இஸ்ரேலில் 2வது இரவாகவும் நடந்த நிலையில் பெஞ்சமின் நெத்தன்யாஹுவின் இந்த மன்னிப்பு கூறல் வந்துள்ளது. ஹமாஸின் அக்டோபர் 7 தாக்குதலின் ஓராண்டு நினைவு நெருங்கி வரும் நிலையில் ஹமாஸ் தலைமை இஸ்ரேலிய அரசாங்கத்தின் ஒவ்வொரு பலவீனத்தையும் தமக்கு பலமாக பயன்படுத்திக் கொள்ள தலைப்படும் நிலையில் இஸ்ரேலில் நெத்தன்யாஹுவுக்கு எதிரான கிளர்ச்சி வெடித்துள்ளது. இந்த நிலையில் இஸ்ரேல் அனைத்துலக சட்டத்தை மீறிக்கொள்வதான அபாயத்தை காரணம் காட்டி இஸ்ரேலுக்குரிய ஆயுத விற்பனையின் ஒரு பகுதியை பிரித்தானியா இடைநிறுத்தியுள்ளது. ஆனால் பிரித்தானியாவின் இந்த நகர்வு ஒரு ஆயுத ஏற்றுமதி தடை அல்ல என்பதும் இங்கு அவதானிக்கத்தக்க ஒரு விடயம். இதன்படி இஸ்ரேலுக்கு பிரித்தானியாவில் உள்ள 350 ஆயுத ஏற்றுமதி உரிமங்களில் 30 உரிமங்கள் பிரித்தானியாவால் இடைநிறுத்தப்பட்டதாக அதன் வெளியுறவு அமைச்சர் டேவிட் லாமி நேற்று தெரிவித்தார். போர் விமானங்கள், உலங்குவானூர்திகள் மற்றும் ஆளில்லா வான்கலங்களுக்கான பாகங்களை ஏற்றுமதி செய்வதற்கு இந்த இடைநிறுத்தல் தடை போடுகின்றது. ஆனால் பிரித்தானியாவின் இந்த முடிவு ஒரு தவறான செய்தியை அனுப்புவதாகவும் இஸ்ரேல் தன்னைத்தானே தற்காத்துக் கொள்வதற்கான நகர்வுக்கு இந்த நகர்வு சவால்களை தொடுப்பதாகவும் பிரித்தானியாவின் முடிவு ஏமாற்றத்தை அளிப்பதாகவும் இஸ்ரேல் பிரித்தானியாவுக்கு விசனம் தெரிவித்துள்ளது. இதுதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.